அவருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பிரச்சனை. நம்பிடண்டா பரவாயில்ல, அடுத்தவன்டா வெட்டொண்டு துண்டு ரெண்டு. எல்லார்டையுமே ஊர்ல ஒரு பிரச்சனை நடக்குன்றீங்க, ஒரு பிள்ளை ஒரு தவறான ஒரு வேலையை பார்த்துட்டுன்றீங்க. சரி, நம்மட ஒரு ஊர்ல நம்மட ஊர்ல ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஒரு காவியரோட ஓடிட்டான். இல்லாட்டி ஒரு புலையான ஒரு வேலையை பார்த்துட்டாள். எல்லா ஊர்ல இருக்கிறார்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்ற பிள்ளையா இருந்தா நஞ்ச போட்டு கொடுப்பேன், அறுப்பேன். என்ன பிள்ளை என்றோம் சொல்றது. ஒரு பிள்ளை ஒரு தப்பு ஒன்றை செஞ்சுட்டு ஒரு விபச்சாரம் செஞ்சுட்டு வைங்கள பெற்றும் கோவம் நமக்கு. நம்ம என்ற பிள்ளை அறிக்கணும், மாவனே இதோட உறவா அறுத்து போட்டு பாசில புதைப்பேன். என்ன பிள்ளை நஞ்ச போட்டு கொடுப்பேன் நான் என்று சொல்லுவோம். நமக்கே அது நடந்துட்டா, இன்னொரு ஆளுக்கு நடந்தா தானே அது அந்த சூடு. நமக்கே அது நடந்துட்டா, ஊர்ல நடக்காததா அந்த வார்த்தை எப்படி வருமெண்டா, ஊர்ல நடக்காததா, ஊர் உலகத்துல இல்லாததா என்ற புள்ள செஞ்சு என்ன செய்யற சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி என்ற புள்ள அப்படிப்பட்டவள் இல்லை. என்னமோ செஞ்சிட்டானுகள், என்னமோ சூனியம் செஞ்சிட்டானு, கடைசியா சூனியத்திலே எல்லாம் போய்த்து விளங்கிட்ட நான் சொல்றது. அப்ப நமக்கு அங்கக்குள்ள ஒரு ஒரு வேற யோசனை வருது. இன்னொரு ஆளுக்கு கண்டோன்னு வெட்டொண்டு துண்டு ரெண்டு யோசனை வருதுல்ல. ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணுமாக இருந்தால் குடும்பத்துக்கு பிரச்சனை சின்னதான் பெறும், ஆனா அது கடும் பெருசா போய் முடியும். ஒரு சின்ன விஷயம்தான் அப்படியே பெருக்கிற அந்த பதிலுக்கு பதில் சொல்ல போய்தான் சண்டை பெருசாகும். அந்த கதைக்கு கதை சொல்ற தெரியுமா, கேள்வி ஒன்று கேட்டதுக்கு அதுக்கு ஒரு பதில், அந்த பதிலுக்கு ஒரு பதில், அதான் ஊது. நீங்க ஒரு அவசரமா வீட்டை விட்டு வெளியே போய்த்தேன், வெளியே போய் வந்துட்டேன். நீங்க எப்பயும் போனா பின்னதான் கடைக்கு போனா 2 மணி தான் சாப்பாட்டுக்கு வர கொண்டாட்டிக்கு தெரியும். அது கடையில் கொஞ்சம் தங்கச்சிட்ட போக மாட்டா, அவள் வைத்துருவாள். நீங்க போன மறந்துட்டு போன அவளுக்கு என்ன தெரியும். போன மறந்தோன்னா வேறொரு ஆளை போன்ல இருந்து அடிப்பியல் போன் வீட்டை ரிங் ஆகுது, அவ இல்லை வீட்டை விட்டு வெளியே டக்குன்னு வீட்டை வந்தா வீட்டு கேட்டும் பூட்டி கொட்டான் கத்து. நமக்கு தெரியும் பொண்டாடி தப்பானவள் இல்லைன்ட்டு அவடத்தை நின்று கத்தி அடிச்சு கேட்டுக்கு ஒரு ஒத்தச்சி கத்திக்கு அவடத்த ரோட்டில் போனவன் கண்டுடி ஒண்ட உரிஜன் கத்துறாண்டியன்னு சொல்லி அவன் அங்கிருந்து பாஞ்சு ஓடி விட்டுவான். பயங்கரமா வந்தோடனே எங்கடி போன எங்கடி போனன்றது சத்தம் பண்ணு. இந்த எங்கடி போனன்றதுக்கு ஒரு பதில் வரும். என்ன எங்கட உம்மாட்ட போன, எங்கட உம்மாட்ட போன போப்படாதா, அப்படி சொல்லப்படாது. எங்கட உம்மாட்ட போன போப்படாதா என்றா அது ஒரு அட்டக்கான ஒரு பதில் தானே அது. நாங்க என்ன போப்படாதா அடியாரு சூடு குடிச்சாச்சு. பிடிச்ச உடனே இப்ப இவருக்கும் விற்றவாக மாட்டார். எங்க போய் கிடந்து வரான் யாருக்கு தெரியும். புலையா ஒரு இடத்தையும் போகலன்னு நல்லா தெரியும். அந்த கதைக்கு ஒரு கதை கதைக்கிறதுக்காக எங்க கிடந்து வரான் யாருக்கு தெரியும். கதை உதற ரெண்டு உடனே அப்ப நான் என்ன புலையா போனா நீங்க உங்களோட வாயால் இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாமா? என்ன சந்தேகப்பட்டுட்டே பெரிய சுத்தம் பண்ணோன்னு அண்ணா திரும்ப அப்படி முடிஞ்சு அப்படியே போய் நீங்க இந்த கதையில உங்களோட ராத்தா மாட்ட கேட்கணும். அவங்க அப்படி நீ ராத்தா விழுக்கப்படா, அவங்களோட நானாவை தெரியாது, அவங்க உமாவை தெரியாதான்னு நீங்க அப்படியே ஊதி பெருசா ஐயாது. கடைசி இல்லை இந்த அளவுக்கு நான் பெற மாட்டேன். இன்றைக்கு 2ல் 1 பார்க்கணும். அவடத்தை இருந்து கோல் போகும். மாமா வருவான், மச்சான் வருவான், அவன் நட்டுப்பான், ஆட்டி பொல்லு தாட்டி ஒன்றும் இல்லை. எங்க போனு கேட்ட அவ்வளவுதான். அந்த கதைக்கு கதை சொல்லித்தான் அப்படியே பெருசாகுற. என்ன காரணம் என்றா, ஒரு ஆள் ஒரு வார்த்தையை கோபமா யூஸ் பண்ணும் போது அவர் என்ன நிலையில இருந்து யூஸ் பண்றார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை புரியாம நாம நம்முடைய நிலையில இருந்தே அதை காது கொடுத்தோம்டா குடும்பம் ரெண்டாகும். இது ஃபெமிலி மேட்டர் மட்டும் இல்லை, பொண்டாட்டி புருஷனுக்குள்ள இல்லை, கூட்டாளிமாருக்குள்ளே தான், ஆசிரியர் மாணவர்களுள்ளே தான், நிர்வாகத்துக்குள்ளேயும் தான், எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நிலைமையை அங்கிருந்து யோசிக்கணும். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்திருக்காங்க.
அங்க நின்று யோசிக்கணும் அவர் நிலைமை என்ன. அப்ப வார பொண்டாட்டிக்கு இவர் நிலைமை என்னன்னு வழங்கிருக்கணும். பதறிக்கிட்டு வாரார், நாம் ஒரு தவறு செஞ்சிட்டோம், அவர்கிட்ட சொல்லி போட்டு போயிருக்கணும். பிள்ளை நம்பல, என்னமோ ஒரு அவசரத்தில் அவர் ஓடி வாரார், என்னமோ மிஸ் பண்ணிருக்கார். அப்ப அவர் நிலையில இருந்தா நாம குற்றவாளி. குற்றவாளி என்ன செய்வோம்? ஒரு கதை கேட்கணும், ஒரு கதையை கேட்போம், புறவு வந்தா பார்ப்போம், ஒரு கதை கேட்போம். ஒரு கதைக்கு ஒரு ஆள் சரணடைஞ்சா அதுக்கு பிறகு இன்னொரு கதைக்கு ஏல அவருக்கு அங்க இடம் இல்லை, அதான் வளைஞ்சிட்டாள், முடிஞ்சு. சாரி மன்னிச்சு. அதுக்கு பிறகு என்னத்த கதைக்குது? அவள் தான் மன்னிப்பு கேட்டுட்டாள், இன்னும் என்ன கதைக்குது? பிரச்சனை உண்டு அவட முடியும். அப்ப என்ன செய்யணும்னா அவர் நிலைமை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். பார்க்கல் அடி பிரச்சனை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கு இன்னொரு மனைவியிட வீட்டில இருந்து ஒரு சாப்பாட்டை செஞ்சு ஒரு தட்டில் வச்சு ஒரு வேலைக்காரர்கிட்ட கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஆயிஷா நாயர் வீட்டில் இருக்காங்க, சஹாபாக்களும் இருக்கிறாங்க. ஒரு அடிமை என்ன செஞ்சிட்டா, தட்டில் சாப்பாட்டு இடத்துக்கு வந்துட்டான். இந்த பொண்டாட்டிக்கு என்ன செய்யலை, யாரா இருந்தாலும் புருஷனுக்கு 2 பொண்டாட்டி இருக்கும், ஆனா அவருக்கு வச்ச டைம்ல தான் அங்கே எந்த வீட்டறிக்க கொள்ள நீ அங்க இருந்து சாப்பாடு வர காட்டி இங்க வளர்க்கிற வேலை வாங்கப்படாது. அது எல்லா பொண்டாட்டி மாதிரிக்கும் இருக்கும். அப்ப அந்த சூடு ஒத்துக்கு வருது. ஆயிஷா நாய் அந்த தட்டை வாங்குற மாதிரி வாங்கி தடாண்டு கீழே போட்டுட்டான். உடைஞ்சு போச்சு. உடைஞ்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க, சஹாபாக்கள் ஏகிறாங்க, தட்டு உடஞ்சி. ஆயிஷா நாய் தான் வேண்டி விட்ட நல்லா தெரியுது, என்ன காரணம்ங்கிறது நல்லா புரியுது, எப்படி சூடாகும். அதுலேயும் ஆக்கள் ஊட்டரிக்கக்குள்ள ஒரு கொண்டாட்டி இந்த வேலை அதை எப்படி இருக்கும், சூடாகும். ரசூலுல்லாஹ் எப்படி அந்த விஷயத்தை முடிக்காங்கன்னு பாருங்க. சும்மா செல்ல எல்லாம் முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அடிமட நிலையில போய் நின்று பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரையும் அவர் நிலையில போய் நின்று சிந்திக்கணும். இதுதான் ஒரு நிதானமான ஒரு மனிதனுக்கு அழகு. அடிமையிட நிலையில நின்று போய் பார்த்தா கொண்டு போன சட்டை உருப்படியா கொண்டு போய் சேராட்டி அங்க சீட்டு கிழிஞ்சிடும். வேலைக்காரன் கடையில் நிற்கிற ஒரு வேலைக்காரன் பொஷி டீவண்ண கிளாஸை கொண்டு கொடுக்க சொல்லார் ஹோட்டல்ல. போகல கைதார விழுந்து அவனுக்கு இந்த கிளாசில நின்று கிளாசி போய் ஹோட்டல்ல போய் சேரணும், இல்லாட்டி அங்க கடையை விட்டு நிப்பாட்டி போட்டுருவான். அப்ப அவன் நிலைமை என்னண்டா கிளாஸ். அடிமட நிலைமையில இருந்து ரசூலுல்லாஹ் முதல் சிந்திக்காங்க. தட்டு வீட்டுக்கு போனாங்க, அதே தட்டை கொண்டாந்து கொடுத்தாங்க. நாங்க நீங்க அவட விஷயம் தட்டுக்கு தட்டை கொண்டு போய்த்தாங்க, அவட சீட்டு காப்பாற்றப்பட்டாச்சு. ரைட், அவட ஸ்டாண்டர்ட் அவட நிலையில நின்று தட்டை அனுப்பியாச்சு, அவ வைத்தான். ரெண்டாவது சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப அவங்களோட நிலைமை என்னண்டா, ஒரு நபீரை கொண்டாடி இப்படி செய்யலாமா, நம்மடாக மௌலையிட கொண்டாடி செய்யலாமான்னு கேட்கிறார்கள். ஒரு மௌலையிட கொண்டாடி பக்கத்து வீட்டுக்காரையோட கொஞ்சம் கோவத்துல சண்டை பிடிச்சோன்னு அவருடைய மௌலையிட கொண்டாடி அவன் எப்படி சத்தம் போடுவானு. என்ன மௌலையிட கொண்டாடி என்ன வானத்துல இருந்து குளிஞ்சா என்னன்னு கேட்டான். இப்ப நம்ம ஆக்கள் அப்படிதான் கேட்குறேன். அப்போ முதல் அந்த நபீர மனைவி இப்படி கதைக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களோட நிலையில போய் நின்று பார்த்தா நபீர மனைவி இப்படி செய்யலாமான்ற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கிற, அதுக்கு ஒரு பதில். ரெண்டாவது இவக்கு வந்த கோபம், அவக்கு வந்த கோபத்தை அவட நிலையில போய் நின்று பார்த்தா நியாயம்தான். நான் ஒரு பொம்பளையா இருந்து எனக்கு ஒரு புருஷன் இருந்து அந்த புருஷனுக்கு இன்னொரு பொண்டாட்டி இருந்தா எனக்கு எப்படி இருக்கும், ரோஷம் பெருந்தானே. அப்ப அவட நிலையில போய் இருந்து பார்த்தோன்னா அவக்கு வந்தது கோபம் இல்லை ரோஷம். அவக்கு வந்தது கோபம் இல்லை ரோஷம். அவளுதான் ஏற்கனவே விட்டு தந்துட்டாள். ஞாயிற்றுக்கிழமை அங்க, திங்கக்கிழமை அங்க இருந்ததுக்கு சாப்பாடு விட்டு தந்துட்டாள் தானே. அப்ப அவட நிலையில நின்று பார்த்தோம் விட்டு தந்து திரும்ப நுழைச்சா ரோஷம் பெருந்தானே. அப்ப அது ரோஷம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொட்டுண்ட பொருளை பிறக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாங்க, கது காரத் உம்முக்கும். சஹாபாக்களை பார்த்து சத்தத்தை கொடுக்குறாங்க, அது வீட்டு கேட்கிற மனைவிக்கும் கேட்கும். என்ன சொல்றாங்கண்டா, உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு எங்காங்க, உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டுன்ற வார்த்தைக்கே கடுமையான ஒரு வார்த்தை.
என்ற பொண்டாட்டிக்கு ரோஷம் வந்துட்டு சொன்னா இருக்கிற சஹாபாக்கள் அது எப்படி உங்களோட பொண்டாட்டிக்கு ரோஷம் வரலாம் என்று கேட்பான். என்ற பொண்டாட்டி உங்களுக்கு தாய், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, மூமின்களின் உம்மஹாத்துல் மூமின் தானே, மூமின்களின் தாய் தானே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. என்ற பொண்டாட்டிங்கிறத விட உங்களோட தாய்ங்கிறது உங்களை அந்த இடத்துக்கு கொண்டாந்து வச்சிடும். விளங்கிட்டா? எல்லாருக்கும் அப்படித்தானே. நல்லது செய்யக்கூட நம்பிட, கூடாது செய்ய அவங்கள பிள்ளைகள் குளப்பாடி பண்ணினா பொண்டாட்டி என்ன சொல்ல, பாருங்க உங்களோட பிள்ளை படுத்துற பாட்டை பாருங்க. குளப்பாடி பண்ணினா உங்களோட பிள்ளை என்ன பாட்டை படுத்துறான்னு பாருங்க. நல்ல குராத்தோண்டு ஓதுல என்ற பிள்ளை எப்படி ஓதுறான் பாருங்கள். ஏண்டி அதுல எனக்கு பங்கு இல்லையா? நல்லது செஞ்சா என்ற பிள்ளை, கூடாது செஞ்சா உங்களோட பிள்ளை. இது வீட்டுக்கே நடக்கிற பிரச்சனை. அதாவது நல்லதை நாம சேர்த்துக்குவோம். இப்போ கூடாத பிடிச்சி அவங்களுக்கு அடிச்சுட்டா அது கூடாது நல்லதா போயிட்டு. கூடாது என்று ஒரு ஆள் நினைக்கிறத அவரை பக்கம் தூக்கி வச்சுட்டா உங்கூட பிள்ளான்னு அவன் சின்ன பிள்ளான்னு விளங்கிட்டா? ஆள் தெரியாம கோவப்படுறார் அவர். உங்கூட பிள்ளான்னு அவன் சின்ன பிள்ளான்னுருவான். விளங்கிட்டா? அப்போ உங்கூட தாய்க்கு ரோசம் வந்துட்டோட அவங்களுக்கு ஒரு அடி சாலா முடிஞ்சு. சஹாபாக்கள் பாய் வீட்டு கேட்கிற மனைவிக்கு இந்த சத்தம் ஒரு பதிலா போச்சு. என்னண்டா, நாம செஞ்ச வேலையில புருஷன் கோபப்படல. ஏன்? புருஷன் சொல்லிட்டார் நான் ரோஷப்பட்டுட்டேன். ரோஷம் நல்ல பண்பு தானே. ஒரு ஆளுக்கு ரோஷம் கட்டாயம் இருக்கணுமே. எனக்கு வந்தது ரோஷம் அவர் ஒத்துக்கிட்டாருண்டா, அதுக்கு பிறகு பிரச்சனை வராது. இப்ப விட்ட பிரச்சனை வருமா? இல்ல. அப்ப நாம என்ன சொல்றோம் பொண்டாட்டிட்ட, நியாயம்தான், உனக்கு ரோஷம் வந்தது நியாயம்தான், நான் என்ன செய்ய, நான் அனுப்பிச்சேன் அவள் அனுப்பிட்டாள், என்ன செய்ய ஒன்ற போய்கட்டும் சாத்து வேண்டாம். தேவையில்லாத வேலை தான் அவள் பார்த்த விஷயம் முடியுது. அவட அந்தஸ்துல இருந்து போய் அவட நிலையில இருந்து பார்த்தா அவ செஞ்சது ஓகே, சரி, அது கோபம் இல்ல, ரோஷம். அதை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அதை சொல்லணும், இமோஷனை வெளிப்படுத்தணும். ஒரு ஆள் இமோஷன் ஆகும், அந்த இமோஷன் என்னங்கிறத நாம சொல்லிக்கிட்டோம்டா, நாம விளங்கிட்டோம்டா அர்த்தம். ஒரு ஆள் கோவப்படுத்தா, உங்களுக்கு சரியான கோபம் வந்துட்டேன்னு எனக்கு விளங்குது சொன்னா அவரை கோபம் அடங்கிடு. உங்களுக்கு ரோஷம் வந்திருக்குது, வேற ஒன்றும் இல்லை, முடிஞ்சு. அவட இமோஷனை நாங்க அடையாளப்படுத்துறது. விளங்கிட்டா? அப்ப ஒரு உடுப்பு உதாரணமா சொல்லப்பட்டிருக்குது. அந்த உடுப்புல ஒரு அழுக்கு பட்டா முதல்ல மறைக்கணும், ரெண்டாவது அதை கழுவணும். ஊருக்கு போய் காட்டுறல அதை கொண்டு இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து கழுவ சொல்றோம். இல்லை, நாம கழுவுற ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கிற அவளை கொஞ்சம் திருத்தி தாண்டு நாமான் கழுவுற. விளங்கிட்டா? எனவே ஒரு ஆடை என்கிறத எவ்வளவு அழகான ஒரு பொருத்தப்பாடாக மார்க்கம், எவ்வளவு ஒரு அழகான ஒரு பொருத்தப்பாடாக குர்ஆன் அல்லாஹ் சொல்லி தந்துட்டான் அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையையும் அந்த பிரச்சனைக்குரிய ஆள நிலையில கொஞ்சம் நின்று சிந்திச்சிட்டோம் என்றால் அந்த பிரச்சனை பெருசா இருக்காது, சின்னதா தான் இருக்கும். அந்த பிரச்சனையை லேசா நாங்க என்ன செஞ்சலாம், அப்படியே சோல்வ் பண்ணிட்டு போகலாம். அடுத்தது பாருங்க, ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இடைவெளி கூடக்கூடாது. இன்றைக்கு என்ன செய்யறா, ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இடைவெளி ஃப்ரெண்டை விட கூடுது. ஒரு ஆளை ஃப்ரெண்டை விட இடைவெளி கணவன் மனைவிக்கு இடையில கூடுது. கூட்டாளிமாரோட இருக்கிறத விட அவர் பொண்டாட்டியோட கழிச்சிட்டு இருக்கிறது குறையும். ஒரு பெண் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 400 வேர்டு யூஸ் பண்ணி ஆகணும். கவுன்சிலர் சொல்றாங்க, ஒரு பெண் குறைந்தபட்சமாக ஒரு நாளைக்கு 400 சொற்கள் பேசி ஆகணும் ஒரு ஆளுகிட்ட. அதை பேசாம அடக்கும் போது அவருக்கு பாரிய பிரச்சனைகள் வருது. அப்ப என்ன செய்யணும், ஒரு கணவன் மனைவி என்கிறவங்க சந்திச்சு பேசுற பழக்கம் என்கிறோண்டு இருக்கணும். சும்மா எப்போவாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour, ஒரு 15 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் பொண்டாட்டியோட பக்கத்துல இருந்து, மொட்டை மாடில இருந்து, ஒரு வாசல்ல இருந்து, ஒரு முற்றத்துல இருந்து, வீட்டுல சும்மா ஒரு கதிரையில இருந்து சும்மா இருந்து கதைச்சிட்டு இருந்து, எப்ப கடைசியா
நாம ஏன் பிஸ்னஸ் பிஸியா இருக்கிறோம்? அந்த பிஸ்னஸ் செய்யறது, உழைக்கிற பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கத்தான். கடைசி அது ரெண்டோடையும் சந்தோஷமா இல்லாம உழைச்ச காசு என்ன செய்ய? ஓட்டம் மரம் வந்தா தூக்கம், மரம் ஓட்டம் வந்தா தூக்கம் ஓட்டம். முதலாளி மாரோடையும் வேலை ஆக்களோடையும் கூட்டாளி மாரோடையும் கடைக்காரனோடையும் பேசுற பேச்சில் ஒரு காவாசி பொண்டாட்டியோட பிள்ளைகளோட இருந்து பேசலாட்டி என்ன வாழ்க்கை? ஏன் அதுக்கு ஒரு டைம் உண்டு ஒதுக்க இயலாது? நம்மளோட வாழ்க்கையில் ஒன்றுமில்ல, வீட்டு வயலுக்கு நடந்தது, தோட்டத்துக்கு நடந்தது யாரும் கதைக்கலாமே. இப்படி தோட்டத்துக்கு எப்படி நடந்துச்சு, இப்படி ஒரு மரம் ஒன்று இப்படி இருந்துச்சு, ஒரு வேலைஞ்ச ஒருத்தன் டிமிக் கூட பார்த்தான், இதையாலும் கதை என்றப்பா. கதைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்காம தச்சையில் நாம இவ்வளோ பொண்டாட்டி ஹோல் எடுத்தாலும் என்ன சும்மா எடுத்தா என்ன சும்மா இருக்க வை ஹோலை. அதே கல்யாணத்துக்கு முன்ன எடுத்த உடனே வைக்கட்டான கொஞ்ச நேரம் பேசுங்களேன். இல்லை ஒன்றும் இல்லை பேசுறது, சும்மா அவங்களோட குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல, சும்மா பேசுங்களேன். இல்லை ஒன்றும் சும்மா பேசுங்க, உங்களோட மூச்சு விட்டா போதும். இந்த ஃபோனில் உங்களோட மூச்சு சத்தம் கேட்டா போதும். கல்யாணம் முடிச்சது போகிறவங்க என்ன ஒன்றும் இல்லைண்டா வை, ஏன்னா ஒன்றும் இல்லையா கதைக்கிறது? ஒன்றும் இல்லையா? வயலுக்கு நடந்தது, ரோட்ல நடந்தது, பள்ளிக்கு நடந்தது, கூட்டாளி சும்மா பக்கத்துல இருந்து கதை. நான் ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாட்டி அந்த பிள்ளோட நிலைமை என்ன? அதுலயும் இப்ப இருக்கிற குடும்ப சிஸ்டங்கள் பக்கத்து வீட்டோட தொடர்பில்லை, பக்கத்து வீட்டோட தொடர்பில்லை. அதுல பொம்பளைகளும் ரொம்ப மோசமான வழக்கங்கள் இருக்கு. மாமியோட கேட்போம், மைனியோட கேட்போம், பக்கத்து வீட்டுக்கு போவோம். அடி இன்றைக்கு டைம் பண்ணுறது, அடி முன்னுக்கு வைஃப் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறேன், செப்பாங்க நான் கொஞ்சம் முன்னூத்து விட்டு போகிறேன். அடி முன்னூத்து விட்டு போய் ஏன்டா அவன் துடி 2 பேரை கொள்ள என் கதவை போட்டு இருந்தா சல்லு காலைக்கு ஓட்டுக்கு போய்த்து சொல்லிடணும். போகல என்ன வேலையில் இருந்தால் வாரா, நீங்கள் வீட்டை வாரா, நான் என்ன கொஞ்சம் முன்னூத்து விட்டு போகிறேன், போர் அடிக்குது, முன்னுக்கு போகிறேன். ரைட், அங்கே போய் அடி கேட்க இது ரிமோட்டை எடுத்து ஒன் பண்ணி விட்டா இரவைக்கு படுக்கொள்ளலாம். அதோ பண்ணுறோம். காலையில் டிவி ஹோலுக்குள்ள ஒத்தரும் இல்லை, டிவி வேலைஞ்சு டிவி மாதிரி வாட் டிவியை பார்த்துக்கு தான் தேங்காய் திருவுற, டிவியை பார்த்துக்கு தான் காய்கறி வெட்டுற, டிவியை பார்த்து தான் எல்லாம் செஞ்சு கொண்டு கொட்டுற மரம் கொண்டாந்து டிவியை பார்த்து தான் திங்கிது. பள்ளி கிடந்தாலும் தெரியா அப்படியே டிவியில எல்லாம் முடிய கிட்டால தமிழ் நாடகம் அன்னரம் பார்த்து ஒரு மைனி வருவாள். அவள் வரக்குள்ள நல்ல கட்டமாட்டா வாங்க இதுங்கோ அவன் சேர்ந்து பார்த்துட்டீங்க. அந்த விளம்பரம் விளம்பரம் எப்படி சோமாய்க்கல இனத்துல வந்தீங்க என்ன மாதிரி தண்ணி குடிப்போமா டீ குடிப்பாங்க, விளம்பரம் முடிஞ்சிடும். நான் பார்த்துட்டேன். அவருக்கு டீ ஊத்த சொன்னது இங்க மறந்து வரா டீ பார்த்து மற முடியும் மர என்ன மாதிரி மரம். அவளுக்கு மர ஆட்டோ வந்துடும், அவளும் பேத்துருவாள். நாடகம் பார்க்க வந்து போன மாதிரி தானே கதை. அப்ப இந்த டிவியின் ரிமோட் வைக்கிறதால அங்கேயும் கதை. சில இடத்துல மாப்பிள்ளை வருவான், நல்ல கட்டம் போயிட்டு இருக்கும், தரமான ஒரு கட்டம் போகும். அவன் வந்து சக்கன்னு சாப்பிட்டுட்டு போகணும் கடைக்கு. பெரியோரு பிரச்சனை ஆயிரும். இவருக்கு சோறு வச்சு கொடுத்து அவர் சாப்பிட மட்டும் பக்கத்தில் இருந்து அந்த கட்டம் மிஸ் ஆகும். எனவே அவருக்கு ஒரு ஐஸ், டார்லிங் சாப்பாட்டை வச்சு போட்டு சாப்பிடுங்க டார்லிங், நல்ல ஒரு கட்டம் டார்லிங். அவனுக்கு ஒரு மாசத்துக்கு பிறகு டார்லிங் என்றதோட நான் சமைச்சு சாப்பிட்றேன், நீ பார்த்து கொண்டுருவான். டார்லிங் வந்திருக்கு, மச்சான் தங்கம் சாப்பிடுங்க தங்கம் இன்றைக்கு மட்டும் ப்ளீஸ் தங்கம் மண்டத்தோட இனி அவன் சரி இனி ஆக்கச்ச நலமாக்கிடுவான் அவன். அதுவும் அன்றைக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. வீட்டை வந்திக்கான், பொண்டாட்டியா காண பத்தி பதறி வந்திக்கான். பொண்டாட்டி புருஷனுக்கு சோறாகி கொடு காலை காணல. எங்கடா இருந்ததுன்னா கணவனுக்காக நாடகம் பார்க்க போய்க்காவான். புருஷனுக்காக சோறு வச்சு கொடுக்க ஆள் இல்லை, கணவனுக்காக நாடகம் பார்க்க போனான். எப்படி சண்டை வந்துருக்கு, காலிக்கோட்டுக்கு வந்திருக்கீங்க கேஸ். அப்ப இப்படி அது அவங்கடையும் பிரச்சனை ஒன்று இருக்குது. கதைச்சிக்கிட்டு இந்த டிவியோடையே காலத்தை கழிக்காம நாங்களும் என்ன செய்யணும், கதைக்கணும். அப்போ ஒரு கணவன் மனைவி உட்கார்ந்து பேசணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில இஹ்திகாஃப் இருக்கிறாங்க. இஹ்திகாஃப் இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கிட்ட சபையான வந்து காய்ச்சிக்கு நிற்காங்க.
பள்ளியில ஏத்திக்காக இருந்தா இப்ப நாம நம்மளோட அசரத் ஒரு ஆள் ரசூலுல்லாவை விடுங்களேன், ஒரு அசரத் பள்ளியில ஏத்திக்காக இருக்காரு நோம்புக்கு. பொண்டாட்டி வந்தா அவட நின்று ஜன்னலால காய்ச்சி நிற்கான். அசரத்துமே பள்ளிக்கு வந்து அப்பயும் பொண்டாட்டியோட காய்ச்சி இருக்கார் பாரு என்று சொல்லுவோம் நாம. அதில் ஒன்றும் இல்லை. ரசூலுல்லா பள்ளியில் ஏத்திக்காக இருந்தா பாத்தி சவியா நாய் வந்து காய்ச்சிக்கு ஏ கதைக்கணும் புரியனோட காய்க்கணும் வந்தீக்கா கதைக்கணும் வந்து என்ன தப்பா பக்கத்து வீட்டுக்காரையோட காய்ச்சிக்கலையே பொண்டாட்டியோட காய்ச்சிக்கு 2 சஹாபாக்கள் ரோட்டில் ஓடினாங்க. போனாக்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் இஸ்லாம் போனாக்களை திரும்ப கூப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ் அலா ரசூலிக்குமா திரும்பினாங்க. என் மனைவி சஃபியாவோட காய்ச்சிக்கணுன்றார். சும்மா வேறத நினைச்சி போய் திரும்பிய என் மனைவி சஃபியா பின் ஹுயை என்றொன்ன சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் பரிசுத்தமானவன் உங்களை போய் இப்படி நினைப்ப மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன ஷைத்தான் எஜ்ரி மஜ்ரதம், ஷைத்தான் நரம்புல ரத்தம் ஒரு இடத்துல மூடுவான். நீங்க சும்மா வைத்திரு நாளைக்கு யோசனை கொண்டு வரும் அதானே ஒரு பொம்பளையோட காய்ச்சிக்கிந்தாரேன் வந்துடும். இதை என்ற பொண்டாட்டின்னு சொல்லி போட்டுவிட்டாங்க. இதுல இருந்து என்ன வழங்குறவன்டா ஒரு புருஷனுக்கிட்ட ஒரு பொண்டாட்டி வந்து காய்ச்சிக்கிறிக்கான் அவன் வருவான். அது சமன் ஒரு புருஷனுக்கிட்ட ஒரு பொண்டாட்டி கோல் எடுப்பா எடுத்தா கட் பண்ணப்பட காய்ச்சிட்டிக்கும். என்னென்னு கேளுங்களா, என்ன சாப்பிட்டீங்களா, என்ன செய்யுங்க, பிள்ளைகள் என்ன செய்யுது, என்ன கரை என்ன செய்யணும், நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், இப்படி பிஸியாக இருக்கிறேன், நான் சம்பந்திக்கிறேன், மழை என்ன மாதிரி, நான் ஊரில் என்ன மழையா, என்ன நடக்குது, யாரும் வந்தாங்களா, நீங்கள் போனீங்களா, என்ன செய்யணுமா, காசுகள் இருக்குதா, என்ன வேணுமா, என்ன வழக்கம், அது வைக்க மட்டும் நாம காய்ச்சிக்கிட்டு இருந்தா என்ன கேட்க. சரி நம்ம வைக்கணுங்க மட்டும் நாம ஏன் காய்ச்சி, ஏன் வாயில வார்த்தை இல்லையா, தமிழ் தெரியாதா, காய்ச்சிக்க தெரியாதா, கதைச்சா என்ன தூக்கி எறிஞ்சு விட்ட உடனே அவள் வேறொரு தொடர்பு எடுத்துட்டாள்டா. கடையா கதைச்சிக்கிறிக்க ஒரு ஆள் இருந்தா போது மண்டி யோசிச்சுட்டாள்டா, முடிஞ்சு கதை மறுவான். அப்ப இன்னைக்கு கணவன் மனைவிக்கு இடையில வர பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த நெருக்கம் அப்படியே தூரமாகுது, தொடர்பு இல்லை. தொடர்பு வைங்களன். ஏன் நீங்க உங்களோட காய்ச்சிட்டு இருக்க இயலாது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ஆயிஷா நாய் சொல்றாங்க, என்ற வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வருவாங்க, நான் மாதவிலக்குள்ள பெண்ணாக இருப்பேன் என்ற மடியில படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுவாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பிஸி, அந்த 23 ஆண்டுக்குள்ள உலகத்தை ஆட்சி செய்கிறவர். எத்தனை யுத்தம், எத்தனை குர்ஆன் வசனங்கள், எத்தனை வஹி, எத்தனை கட்டளை, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கேள்வி, எத்தனை பதில், எத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வுகள், எவ்வளவு பிரச்சனை, எத்தனை மனைவி, எவ்வளவு வேலையாகிக்கணும் அவருக்கு. அதுக்குள்ள ஒரு நேரம் எடுத்து ஆயிஷா நாயகம் மடியில படுத்துக்கிட்டு குர்ஆனை ஓதணும், மடியில படுத்துக்கணும், மடியில படுத்துக்கிட்டு ஓதிருக்காங்க. ஆயிஷா நாயகம் சந்தோஷமா சொல்றாங்க, என்ன மாதவிலக்குள்ள பெண்ணா இருக்குன்றதுமே என்ன தள்ளி வைக்கலையே, மாதவிலக்கோட இருக்குன்னா என்று மடியில படுத்துக்கு ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதினண்டா. அவ சொல்றா, இந்த ஹதீஸ புகாரி இமாம் எழுதுறாங்கண்டா, நாம எப்ப கடைசியா பொண்டாட்டிட மடியில படுத்து எப்ப நினைப்பிரியா, எப்ப கடக்கணக்க மடியில படுத்துக்கு பார்ப்போம். சரி மடிய ஒரு பக்கத்துல யாரும் இருந்துக்கிட்டு பார்த்தோம், தொட்டாலும் பட்டாலும் குத்தம் கிட்ட பிஸியா இருக்கு, கணக்கு பொலையா போயிட்டு. அப்ப அவள் என்ன செய்ய தள்ளி நிற்க பக்கத்துல போயிருக்கும். மடியில படுத்தா என்ன, படுத்தா என்ன, மடியில படுத்தா என்ன, அதில் ஒன்றும் பொண்டாட்டி அது பிள்ளைகள் தான் பிள்ளைகள் இருக்கக்கூடாது படுக்கிறேன். பொண்டாட்டிட்ட மடியில படுத்தா என்ன ஆப்பா, ஒன்றும் இல்லை. பொண்டாட்டி ஒரு நாளைக்கு மடியில வளர்த்தாட்டினா என்ன, என்ன நாம பொண்டாட்டி ஒரு நாளைக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு விட்டா என்ன, எப்ப வச்சு விட்ட தலைக்கு எண்ணெய்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தலைக்கு தலை வாரதே ஆயிஷா நாயகம் மனைவிதான். ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, பள்ளிக்குள்ள ஏத்திக்கா இருக்கிறவங்க திரையை நீக்கி விடுவாங்க, இது பள்ளி அது வீடு. ஏத்திக்கா பள்ளிக்குள்ள இருக்கிறவங்க தலையை எனக்கிட்ட தருவாங்க, நான் தலைக்கு எண்ணெய் வச்சு தலை சீவி விடுவேங்கிறாங்க ஆயிஷா நாயகம். எப்ப பொண்டாட்டி நமக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு தலை சீவி, நாம பொண்டாட்டி தலைக்கு எண்ணெய் வச்சு தலை சீவி, ஒரு நாளைக்கு அவட உடுப்பேன், நாம கழுவி நம்மட உடுப்போம், ஒரு நாளைக்கு அவ கழுவி இல்லையே. இது அவ்வளோ வண்ணத்தி ஆக்கியாச்சு, உடுப்பினி நாம சவுக்கரம் தொடுறது எல்லாம் அழிம் பண்றதும் இல்லை. போ கல்யாணம் முடிச்சதுல இருந்து என்ன ஒரு நாளைக்கு சமையல்ல மடிச்சு காட்டிக்கிட்டு ஹெல்ப்புக்கு நிற்போமே, சும்மா தக்காளி பழத்தை எடுத்து கொடுப்போமே, வெட்டட்டும் அதையாலும் செய்வோமே.
அப்போ ஒரு கணவன் மனைவிக்கு இடையில உள்ள அந்த தொடர்பு அப்படியே நீளும் போது பிரச்சனை வரும். வாழ்க்கைங்கிறதா தான். ஒரு மனுஷன் தவறு செய்வான்னு சொன்னேன் இல்லையா, அந்த தவறை மன்னிக்கிற மனசு எப்ப வருமெண்டா, நெருக்கம் எப்ப கூட இருக்குதோ அப்பதான் மன்னிக்கலாம், அப்பதான் என்ன செய்யலாம், அதை சமாளிக்கலாம், அவர் அந்தஸ்துல இருந்து யோசிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு போறதா இருந்தா இருக்கிற மனைவிமார்களை பேரை துண்டில் எழுதி குலுக்கி ஒரு துண்டு எடுத்து வார பேரில் யார் இருக்காவோ அவ கூட்டிட்டு போவாங்க. ஒரு பொண்டாட்டி கூட்டிக்கு தான் போவாங்க. யுத்தத்துக்கு போகல, ஒரு மனைவியோட போவோம். அப்போ நான் பாருன்னு போட்டி எல்லாரும் வேறையும் எழுதி குலுக்கி போட்டாச்சு, ஒரு ஆளில் கூட்டிட்டு போவோம். அதில் ஆயிஷா நாய் சொல்றாங்க, என்ற பேர் வந்தது, என்ற பேர் வந்தது, என்ன கூட்டிட்டு போனாங்க ரசூல். என்ன ரசூல்லா கூட்டிட்டு போனாங்க. யுத்தத்துக்கு போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து தகத்தமோ, கொஞ்சம் வேகமா முன்னுக்கு போங்க, எல்லாரும் கொஞ்சம் முன்னுக்கு போங்கன்னாங்க. வேகமா அப்படியே வெறும் பொண்டாடியும் தனி எல்லாம் முன்னுக்கு போய் நல்லா தூரத்துக்கு வேணுமெண்டாடியே பிந்தி பின்னுக்கு ஆகிப்பட்டு பொண்டாடிக்கிட்ட கேட்க. யுத்தத்துக்கு போறாங்க, யுத்தத்துக்கு போறாங்க. மதீனாவுடைய வாழ்க்கை 40 வயசுல நபி பட்டம் கிடைச்சி 13 வருஷம் மதீனாவில், 10 வருஷம் மதீனாவில் இருந்து அதுக்கு பிறகு மதீனாவுக்கு போய் எல்லாம் 53 வயசுக்கு பிறகு நடக்குது. ஆயிஷா நாய்கிட்ட ரசூலா இருக்கிறாங்க, ஆக்கள் எல்லாம் முந்திட்டாங்க, ஓட்டப்பந்தயம் வச்சு பார்ப்போமான்னு கேட்டாங்க. எப்படி பொண்டாட்டிகிட்ட என்ன ஓடி பார்ப்போமா, ஓட்டப்பந்தயம் வச்சு பார்ப்போமான்னு. ஒரு 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 விளையாட்டு, ஒரு கணவன் மனைவி கிடையில் ஒரு எத்தனை வயசுல இது 50 தாண்டின வயசுல பொண்டாட்டிக்கிட்ட ஓட்டப்பந்தயம் ஓடுவோமே, 2 பேர் நின்று ஓடுறான். ஓடி ஆயிஷா நாய் முந்திட்டான். ஆயிஷா நாய் முந்தினா அது பெரிய சந்தோஷம், நான் முந்திட்டு அதான் நீ அந்த பயணத்துல அதுதான் நீ கதை, நான் ஓடிட்டு நான் முந்திட்டு, நீங்க தோத்துட்டே நான் முந்திட்டேன்னு சந்தோஷம். பொண்டாட்டி வெத்தியாயி நாம நீ கடுமாளா ரைட் முடிஞ்சு. இன்னொரு பயணம் போகலாம். ஆயிஷா நாய்க்கு அந்த இடத்துல போகலாம், படத்தை ஓட்டப்பந்தயம் பேச்சு எனக்கு வந்துட்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இன்றைக்கு ஓட்டப்பந்தயம் பேச்சு பார்ப்போமா, ஆடுவோம். சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, கொஞ்சம் முந்துங்கப்பான்னாங்க. சஹாபாக்கள் வந்துட்டாங்க. அப்போ ஒரு மனைவி ஒரு ஆசைப்பட்டு இன்றைக்கு அங்கே போவோம், இன்றைக்கு மாமிட்ட போவோம், இன்றைக்கு அந்த குளத்தறி, இன்றைக்கு பீச்சுக்கு போவோம், இன்றைக்கு லீவு தானே ஒரு இடத்த போயிட்டு வருவோம் மண்டோன்னு டே அங்கே இங்கே அவள் ஆசைப்பட்டு கேட்கக்குள்ள அப்படியே என்னென்றாலும் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. நாம வாரம்னு சொல்லிட்டு போவோம் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட, மஜா இன்றைக்கு வாரம், இன்றைக்கு வாசப்பட்டோன்னு ரைட் நைஸாக போய் பாத்ரூமுக்கு நின்று இங்கே போய் ஒரு முக்கியமான விஷயம், மீட்டிங் கேன்சல், நாளைக்கு சந்தி, ஃபோன் ஆஃப். யாரு முக்கியம் நமக்கு, பொண்டாட்டியான முக்கியம். போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஓட்டப்பந்தயம் ஓடுவோம் பண்ணாங்க. சஹாபாக்கள் வந்து அந்த தடம் ஓடி ரசூலுல்லாஹ் முந்திட்டாங்க. ரசூலுல்லாஹ் முந்தினோடனே தோத்துட்டான். பொதுவாக தோல்வியை ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ற இல்லையே, பொதுவாக பொம்பளையில் தோல்வியை ஏற்றுக்கிற இல்லையே. அதுக்கு ஒரு சாட்டு சொல்கிறேன். என்ன சாட்டு சொன்னான்டா, அது இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு கூட்டிட்டு, இல்லாட்டி நான் வெத்திருப்பேன்டா. எனக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு கூட்டிட்டு, இல்லாட்டி நான் தான் இந்த முறை, நீங்கள் எங்கே உடம்பு சரி நீங்கள் அமுந்திது உடம்பு மூடினதெல்லாம் முந்தில்ல. அப்போ ஒரு 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 கணவன் மனைவி ஒரு விளையாட்டு, ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு விளையாட்டு. எப்போ நாம கொண்டாடி புருஷனோட எப்போ அப்படி இருந்து என்ன நடந்திருக்கு, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு வாழ மறந்த விஷயங்கள் இருக்குதுங்கிறத இப்போ சிந்திச்சு பாருங்க. ஒரு சல்லையில் சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, நான் ஒரு எலும்பு எடுத்து கடிச்சு போட்டு வைப்பேன், நான் துப்புரவில்லாத பெண்ணாக இருப்பேன், நான் மாதவில கூட இருப்பேன், நான் கடிச்சு போட்டு எலும்பை வைப்பேன். ரசூலுல்லாஹ் அந்த எலும்பை எடுத்து, வேற எலும்பு இருக்குதானே எடுக்கான கல்லையில், அந்த எலும்பை எடுத்து நான் கடிச்ச இடத்திலேயே வாய வச்சு கடிப்பாங்க. அது வேணும் என்று காட்டுறேன். நான் ஒன்றும் இல்லை, அருவறுப்பு இல்லைடா, உன்னோட அன்பு அறிக்கை, நான் அருவறுப்பு இல்லை, நீ கடிச்சத நான் கடிப்பேன், எனக்கு நீ ஒரு அசிங்கம் இல்லை. இது பட்டால் வச்சுலா கை ஆறு வினைஞ்ச, நீ வினைஞ்சது அள்ளிக்கொண்டு நாய்க்கு போ, எனக்கு வேற சோறு வையும் பிணைஞ்சா என்ன நம்மளை கொண்டாடி, அவள் தான் மிச்சம், அவளோட கையால் ஒரு பிடி, நம்மளோட கையால் ஒரு பிடி, என்ன இதில் இருக்கு, இதில் என்ன இருக்குன்னு கேட்க. அப்ப இப்படி ஒரு நமக்கு இடையில உள்ள ஒரு இடவழி கூடுது. கூடினா
சந்தோஷமான வாழ்க்கை இருக்குமா? சந்தோஷமான வாழ்க்கை இருக்குமா? சந்தோஷமா நகைச்சுவையா பேசுறது. ஒரு கணவன் மனைவி நகைச்சுவையா பேசுறது இல்லையா? இது சில இடத்துல புருஷன் பொண்டாட்டின்றா புருஷன்டா சில குடும்பத்தில் பயம் வாரார் மோட்டர் பைக்கில் சத்தம் கேட்காம என்ன வார வந்த சந்த ஒரு புருஷன் வாரா ஒரு பொண்டாட்டி அப்படியே பாஞ்சு சந்த வாரார் என்று சந்தோஷப்படணும். இது வாரார் என்று பயப்பட்டா என்ன என்ன ஒரு எம்மண்டாட்டி? நான் கேட்கிறேன். ஒரு 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 கணவன் மனைவிங்கிறவங்களுக்குள்ள ஒரு நகைச்சுவையான ஒரு பேச்சு இருக்குமாக இருந்தால் அங்க என்ன இல்லை, பயம் இல்லைன்னு அர்த்தம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பயம் இருந்தா நகைச்சுவையா பேசலாமா, ஜோக்கா பேசலாமா? ஜோக்கா பேசுவாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸலமா ரலியல்லாஹு குளிக்கிறாங்க. ஒரு பாத்திரத்துக்குள்ள 2 பேரும் ஒரே நேரத்தில் குளிக்கிறாங்க. ஒண்டா குளிக்கக்குள்ள அவ எனக்கு மிச்சம் வைங்கன்னு அள்ளுவான். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க எனக்கு மிச்சம் வைங்கன்னு. ஒரு சின்ன பிள்ளைகள் 2 பேரை குளிக்க விட்டா எனக்கு 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 சண்டை அடிச்சு கூட்டி நபி அது அகிலத்தாருக்கு அருக்கொடை அனுப்பப்பட்ட நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடிட்டு எனக்கு எனக்கு என்று எடுக்கிறாங்க. உம்மு ஸலமா எனக்கு எனக்கு என்று எடுக்கிறாங்க. இந்த ஹதீஸை முஸ்னத் அஹ்மதுல பார்க்கிறோம். என்ன எங்க இருக்கோம் நாம? நகைச்சுவையாக பேசுறது. அவர் ரசூலுல்லாஹ் குளிக்கிறதுக்கு போறாங்க, இன்னொரு மனைவி குளிச்சுக்கிட்டு வராங்க. அவ குளிச்ச மிச்சத்துல அவ குளிக்க போறார். அதுக்கு அவ சொல்றா நான் ஜுனுபாலியாக குளிச்ச தண்ணி அப்படிங்கிறான். நான் ஜுனுபாலியா குளிச்ச தண்ணிங்கிறாங்க. அதாவது நான் குளிச்ச மிச்ச தண்ணியில் குளிச்சிடுவார், நான் ஒரு ஜுனுபாலியான நிலைமையில குளிச்சது. அப்ப நான் சுத்தத்துக்கு குளிச்ச தண்ணி மிச்சத்தை இவர் எடுக்க போறாரு என்று அவர் என்ன செய்தா மனைவி சொல்றா நான் அதை குளிச்சது ஜுனுபாலியா குளிச்சது அப்படின்னா அந்த தண்ணியை நீங்க எடுக்காதீங்க என்று ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க. சட்டத்தை மார்க்கத்தை சொல்லணும் மாறு ரசூலுல்லாஹ் தானே எடுக்கிறா இல்லையான்றது அவர் தானே தீர்மானம். இவன் நினைச்சிட்டா எடுக்க கூடாதுன்னு. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியெல்லாம் கிடையாது எடுக்கலாம் அப்படி என்று பத்துவா கொடுக்கல, அதையே ஒரு நகைச்சுவையா கொடுக்குறாங்க. நீ தான் ஜுனுபாலியாகுவ, தண்ணி ஜுனுபாலியாகாதுன்னாங்க. எவ்வளவு ஒரு நகைச்சுவையான ஒரு பதில். உனக்கு தான் முழுக்காகும், தண்ணிக்கு முழுக்காகாது, நான் அதெல்லாம் குளிக்க போறேன்றாங்க. ஒரு ஒரு நகைச்சுவை உணர்வோடு பேசுறாங்க. முஸ்லிமில வார ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிக்குள்ள இருந்துக்கிட்டு ஆயிஷா நாயிட்ட சொல்றாங்க விரிப்பை கொண்டாந்து விரிச்சுடுங்க தொலை போறேன்னு. விரிக்கிறது மண் தரதான் பள்ளி, ஒரு விரிப்பை கொண்டாந்து பள்ளிக்குள்ள விரிச்சுடுங்கன்னு. அவன் நான் துப்புரவு இல்லாம இருக்கிறேன் அப்படின்றான். நான் துப்புரவு இல்லாம இருக்கிறேன், நான் எப்படி வாரேன்? அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, துப்புரவு இல்லாட்டி வந்துட்டு போகலாம், 10 ரூபா தான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கண்டா ஹைல் கையில் இல்ல வந்து விரிச்சிட்டு போங்க. எவ்வளவு ஒரு நகைச்சுவையாக ஒரு ஒரு கிண்டலாக மனைவி கிட்ட பேசுறாங்க. அவ ஒரு பயந்த ஒரு போலீஸ்காரனை போலையும் ஒரு ஒரு வேலை செய்யறவனை போலையும் இருந்தா இப்படி எல்லாம் கேட்கலாமா? ஒரு கணவன் மனைவிங்கிறவங்க க்ளோஸா தான் பழகுவாங்க, நகைச்சுவை உணர்வோடு பேசுவாங்க, க்ளோஸா பேசுவாங்க. ஒரு ஆளை உணர்வு ஒரு ஆள் புரிஞ்சுக்குவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஆயிஷா நாயகி கிட்ட பார்த்து சொல்றாங்க நீங்க எப்போ கோபமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், என்னோட எப்போ கோபமா இருக்கிறீங்கன்னு எனக்கு விளங்கிடும்ன்றாங்க. எப்படி என்று கேட்குறாங்க, எப்படி விளங்கு? நீங்க சத்தியம் பண்ணும்போது ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய இரட்சகன் மீது ஆணையாக என்று சத்தியம் பண்ணினா என்னோட சூடா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி எப்பவும் ரப்பி முகம்மது என்று தான் சொல்லுவீங்க. புருஷன் பேரை சொல்லி கூப்பிடுங்க, என் பேர் சொல்லலையா என்னோட கொஞ்சம் சூடா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் பண்ணாங்க. சரி என்றுக்கிட்டாங்க ஆயிஷனை, சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ ஒரு கணவன் மனைவி, மனைவி கணவன், அவட நிலைமை கொஞ்சம் சூடா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். இது வீட்டுல என்ன நடக்குதுங்கிறதே தெரியும். அவட நிலைமை எப்ப சந்தோஷமா இருக்கா எப்ப கோபமா இருக்கான் அதே விளங்காத புருஷன் மாதிரி இருக்கானோ. எவ்வளவு காலம் கல்யாணம் முடிச்சு 10-15 வருஷம் பொண்டாட்டிய பார்த்தா தெரியணும். ஒன்றுமில்லை சும்மா இருப்பா, பார்த்து போட்டு என்னமோ பிரச்சனை சொல்லுங்க, சரி ஒண்ணுமில்லை எனக்கு தெரியும் என்னன்னு சொல்லுங்க, என்னமோ நடந்திருக்கு என்னன்னு சொல்லுங்க.
அந்த முகத்தில் இருக்கிற ஒரு சேஞ்ச் தெரியாத அளவுக்கு வாழ்ந்தா என்ன கணவன். அதே மாதிரி ஒரு புருஷன் எப்படி என்னமோ ஒரு பதட்டத்தில் இருக்க சம்திங் பிடிச்சிருவாள் ஒரு சரியான கொண்டாடி பிடிச்சிக்க சொல்லுங்க. என்னமோ பதட்டப்படுறீங்க, என்னமோ நடந்திருக்கு, என்ன நடந்து சொல்லுங்க. சொல்லுங்கன்னு பிடிச்சிருவோம். அந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கணும். இருந்துச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவிக்கும் இடையில இருந்துச்சு. அப்ப ஒரு கணவன் மனைவி என்கிறவங்க இப்படி நெருங்கின தொடர்புகளை விட்டு அப்படியே தூரமாக 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 வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. அப்ப நாங்க வாழ மறந்த வாழ்க்கைங்கிறது இதுதான். கணவன் மனைவிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அப்ப இப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக ஒரு சின்ன விஷயம் ஊதி பெருசாகாது. நிறைய விஷயங்கள் ஒரு கணவன் மனைவி கடையில் இன்றைக்கு இருக்குது. அதுகளை நாங்கள் பார்க்கணும், புரிஞ்சுக்கிறது. அன்பை வெளிப்படுத்த தெரியாது, அன்பை வெளிப்படுத்துறது தெரியாது சிலருக்கு. நான் கவுன்சிலர் என்ற வகையில் சொல்றேன். நிறைய பிரச்சனைகள் வருது, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைகள். என்னன்னு பார்த்தா பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர். ஆளுமையில ஆளுக்காள் எதிர்ப்பு, அவட வேற இவர வேற ஆளுமை. பெரும்பாலும் பெண்களுக்கு இருக்கிற பர்சனாலிட்டி, பெரும்பான்மையான பெண்களுக்கு இருக்கிற பர்சனாலிட்டி அன்பை வெளியில சொல்லணும், அன்பை வெளியில காட்டணும். அன்பு ஒன்று இருக்கிறத சொல்லாம அவர் புரியணும். சாத்திரம் பார்க்கணும், நாம அவட மனசில் இருக்கிறத நாம கண்டுபிடிக்கணும். பெரும்பான்மையான பெண்களுக்கு இருக்கிற பர்சனாலிட்டி அதான். ஒரு புருஷன் கண்டுபிடிக்கணும் அவட எண்ணத்தை. அவ வாங்க இன்றைக்கு உம்மாட்ட போவோம், இன்றைக்கு மாமியாட்ட போவோம், இன்றைக்கு பிஜி போவோம், இன்றைக்கு என்ன சரி செய்வோம், இன்றைக்கு